ஹாய். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொமாலியா ரொட்டி. ரோமாலியாவா? ரோமாலியா. ஓகே, சரி. அந்த ரொமாலியா ரொட்டி தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு சைட் டிஷ் வந்து பன்னீர். ஓகே, அதுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம்னா. ஓகே. அதுக்கு வந்து மைதா மாவு. ஓகே, மைதா மாவை எடுத்து இதுக்கு ரொம்ப எல்லாம் வந்து தேவையில்லை. ஆனா இதுக்கு ஒரே ஒரு வேலை என்னன்னா, ஒரு எவ்வளவு நேரம் நம்ம ஊற வைக்கும் மாவு விரவி வைக்கோமோ அதுக்கு தகுந்த ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஏன்னா அது பெருசா பரத்தணும். நம்முடைய கை வந்து அதுல தெரியும். பரத்தும் போது அந்த கை தெரியணும். அந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு திக்னஸ்ல தான் என்ன செய்யணும், பரத்தணும். இவ்வளவு தேவை போட்டு விடணும். சீனி வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதுக்காண்டி சீனி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஈவனா சோடா பொடி, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம என்ன செய்யாண்டாம், ஆட் பண்ணாண்டாம். நீட்டா நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுவோம்ல, அதுல இருந்து சப்பாத்தி மாவும் இல்லாம பூரி மாவும் இல்லாம ஒரு பேட்டர்ன்ல நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படிங்கிறத சொல்லியேன்னா, இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம ரெடி பண்ணணும். கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். லாஸ்ட்ல கொஞ்சமா ஆயில் வந்து நல்ல ஈவனா ரெடி பண்ணி வச்சிடணும். சரியா? இது வந்து இனிமேல் நம்ம எவ்வளவு நேரம்னாலும் இப்படி கோர வச்சுட்டா போதும். ஒரு மூடி மட்டும் மூடி வச்சுட்டோம்னா நம்ம வந்து சுட்டு எடுத்து விடலாம். ஓகே, நம்ம வந்து ரோமாலியா ரொட்டிக்கு வந்து பன்னீர் மசாலா தான் செய்ய போறோம். ஓகே, கடை நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல. அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போமா. ஆவின்ல வாங்கினது. ஓகே, பட்ரு, கேப்சிகம், உள்ளி. ஓகே, இது எப்படி கட் பண்ணணுங்கிறத நம்ம பார்ப்போமா. கட் பண்ணிட்டு பார்ப்போம்னா பாருங்க. ஓகே, பல்லாரியும் தக்காளியும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இதை வசக்கணும். பல்லாரியும் தக்காளியும் வசக்கணும். இந்த ஹீட் ஆன உடனே நம்ம வந்து கியூபா உள்ள பன்னீரை போட்டு வேண்டியதான். இது ஒரு 3/4 பங்கு கிட்ட நல்லா பொரிஞ்சு வந்துட்டா. இந்த டைம் வந்து நான் வந்து இந்த உள்ளி இருக்கலாம் அப்படின்னு போட்டு, கேப்சிகம், தக்காளி மட்டும் போடலை. சரியா? போட்டு இந்த பட்டர்லயே நம்ம என்னென்ன சாட்டை பண்ணி வச்சிடணும். இதை அப்படியே மாற்றி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல உள்ளி தக்காளி வசக்குவோம்னா ரெண்டுமே சேர்த்து போட்டு என்ன செய்திடலாம், போடணும். ஒரு திக்னஸுக்கு சேர்த்து போட்டு அரைக்கலாம். இதை லாஸ்ட் பேஸ்ட் போல எடுத்து நம்ம விடலாம். ஓகே, நம்ம இது சேர்த்தே அரைச்சிருவோம்னா இதுல இருந்து வச்சிடலாம். கொஞ்சம் காரம் நல்ல ஆஃப் பண்ணிடுவோம்னா நீ நம்ம அரைச்சிட்டு பார்ப்போம்னா. நல்ல ஃபைனா அரைச்சிட்டு வந்துருங்கன்னா பட்டர் அவ்வளவுமே அப்சர்வ் பண்ணிட்டு பையன். அதனால இங்க என்ன செய்யலாம், பாத்திரத்துல மாத்திடுவோம். இதுல வைப்போம். பார்த்தாலே தெரியும் பாருங்க.
வைக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து விடலாம். நம்ம தனியா பன்னீர் போட்டு வைக்கிறதோட ஒரு கேப்சிகமும் உள்ளி, தக்காளி மட்டும் போடக்கூடாது, புளிப்பு சுவை வந்துடும். அதனால இந்த மாதிரி தக்காளி போட்டுக்கோங்களா, அரைச்சுதானே ஸ்ரீபா சேர்த்திருக்கோம். நம்ம பன்னீர் கூட போடல. பன்னீர் கூட நான் கேப்சிகம் ஒரு பல்லாரியும் தானே போட்டிருக்கேன். சிம்பிளா பன்னீர் பட்டர் மசாலா நான் வந்து போட்டுட்டேன். இது நம்ம எப்படி போடணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாருங்க, மாவு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவே இருக்கணும். ஓகே. அதே மாதிரி நிறைய பெரிய பால் எல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு சின்ன பால் எடுத்து நம்ம இந்த அளவுக்கு விரிக்கணும். இதுக்கு கண்டிப்பா மைதா மாவு நிறைய தேவைதான் படும். ஃபர்ஸ்ட் மைதா மாவுல லைட்டா எப்படி பண்ணிட்டு பொறுமையாவே செய்தா போதும். மைதா மாவுல இப்படி மாவு போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலைங்க இல்லையா, அது இழுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல மாவு கொஞ்சம் நிறைய போட்டுட்டோம்னா நம்ம நினைச்ச மாதிரி என்ன செய்திடலாம், ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ரோமாலியா ரொட்டிக்கு வந்து கண்டிப்பாக தின்னாதான் இருக்க, நிறைய திக்னஸாவே இருக்கக்கூடாதுன்னா எப்படிங்கிறத சொல்லு. எவ்வளவு பெருசா, ரொம்ப பெருசாவே போடலாம். ஆனா இன்னைக்கு நம்ம சுடக்கூடிய பாத்திரம் என்ன சைஸ்ல எனக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த நான் வந்து விரிக்கேன். அப்படி விரிச்சு வச்சுப்பேன். பாத்திரத்தை வச்சாச்சு. நம்ம நான் சுட்டோம்ல அதே பாத்திரம் தான், சரியா? போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி தொளிக்கணும். நான் வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன், ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கல. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷா வரணும். அப்போ நல்லா இருக்கும். சிம்ல வச்சோம். நம்ம வந்து தொடர்ந்து 1 2 5 அணங்கிட்ட சுட்டுருக்கோம். ஆனா எண்ணெய் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் எண்ணெயும் தடவி தண்ணியும் தொளிச்சேன். அதுக்கப்புறம் மீடியம் டு சிம் டு மீடியம் அப்படி வச்சு நம்ம சுட்டு எடுக்கிறதுனால நம்ம வந்து அப்படி வச்சுதான் சுட்டு எடுக்கும். அதனால நிறைய அதுல எண்ணெயோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இது இத்தனைங்க அலுமினிய பாத்திரம். இரும்பு சட்டியா இருந்தாலும் இதே மெத்தட்ல தான் செய்யணும். சுடு சூப்பரான ஒரு என்னது பன்னீர் பட்டர் மசாலா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டா. பன்னீர் கூட வந்து நான் கேப்சிகமும் உள்ளியும் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு ரெடி பண்ணலாம் ரோமாலியா ரொட்டி. மாவு ப்ரிப்பரேஷன்ல தான் இந்த ரோமாலியா ரொட்டியும் இருக்கு. அது மாதிரி சுடதுக்குள்ள பாத்திரம் வந்து இரும்பு பாத்திரமா இருந்தா அலுமினிய பாத்திரம் இருந்தாலும் சேம் மெத்தட் தான். ஓகே, ட்ரை பண்ணுங்க. நம்ம வடமதி சமையலை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. நம்ம ரெசிபிகளே போட்டுட்டு இருக்கோம். இது வந்து நான் பார்த்து நான் ட்ரை பண்ண ரெசிபி. ஓகே, கண்டிப்பா செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.